என்னை நம்பி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. என்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? அரௌண்ட் 25 lakhs. அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். 1.5 லட்ச ரூபாயில் மொத்த கடையை நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னது அவர். அந்த அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது. எவ்வளோ மொத்த நஷ்டம்? 45 லட்ச ரூபா. 45 லட்சம். வேற ஆளை நம்பி கடையை நடத்துவாங்களா? இவங்க பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்களா? அது சக்சஸ் ஆயிடும். எப்படி சார் நடக்குது? இரண்டாவதாக ஒரு வருமானத்தை உருவாக்க முயற்சி செய்கிற போது இப்ப அதிகமா என்ன பார்க்க முடியும்னா உணவு கடைகள் திறப்பதை பார்க்க முடிகிறது. அருமையான தொழிலா இருக்கியா? இல்ல ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கலாம், ஒரு ஜூஸ் கடையா இருக்கலாம், காஃபி ஷாப்பா இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான உணவு கடைகளை திறப்பதை நம்ம பார்க்க முடியாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இந்த பக்கம் உணவு கடைகளை தொடங்கி வெற்றிகரமானவர்கள் இருக்காங்க, ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, பப்ளிக்கும் இருக்காங்க. அட பாரியா, அந்த மாதிரி கடைகளை தொடங்கி நஷ்டமடைந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஐயோ பாவம். எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கமெடியனா ரைட்டரா ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ வந்து பேசிவ் இன்கம் இருந்ததுன்னா என்னால் அந்த பேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். தாண்டி யோசிக்கிறானே. எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு வருமானம் இருந்தது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு பிரயாசம் எடுத்தேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் என்ன கேட்டாலும் கிடைக்கும். பலுடா கேட்டாலும் கிடைக்கும், ஐஸ்கிரீம் கேட்டாலும் கிடைக்கும், ரைஸ் கிடைக்கும், தோசை கேட்டாலும் கிடைக்கும், இட்லி கேட்டாலும் சப்பாத்தி கிடைக்கும். எவ்ரிதிங் வாஸ் தேர் இன் தி மெனு அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஐ ஷுட் நாட் ஹவ் டன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கட்டத்துக்கு மேல வந்து இதை டாலரேட்டே பண்ண முடியல சார். 10 கிலோ குறைஞ்சு நிம்மதியே இல்லாம போய் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. லேபர்ஸ் மூலமா எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. மன வேதனை என்ன அப்படின்னா, என்னை நம்பி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. என்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? அரௌண்ட் 25 lakhs. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு நியாயம் செய்யலையே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு மனசுக்குள்ள தான் இருக்கு, என்ன வார்த்தை விட்டு நேரில் சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனால் சொல்ல முடியல. வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்று வாழ கத்துக்கணும். சம் பாயிண்ட் இன் மை லைஃப் நான் பே பண்ணணும்னு சொல்றேன். நான் பே பண்ணுவேன். டெஃபினெட்லி பே பேக். அவங்க ஒரு வார்த்தை கூட நீ சுண்டி பேசினதே கிடையாது. ஏன் அது ரொம்ப உங்களுக்கு ஹர்ட்டிங்காகவே இருக்கு? ஏன்னா அது வந்து ஒரு 20 வருஷம் நட்பு சார். பலே வெள்ளே தேவா பலே. என்னை நம்பி போட்ட ஒருத்தவங்களுக்கு என்னால வந்து கரெக்டா நியாயம் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். இது வரைக்கும் பணம் திருப்பி குடுன்னு சொன்னது கிடையாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்து. கொஞ்சம் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பிசினஸா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. கொஞ்சம் கடமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கணும். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அது ஒரு ஸ்கேம் சார். 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. ஏழாவது கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. ஐயோ, அந்த அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது. 1.5 லட்ச ரூபாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இதான் நடக்குது இப்போ. அந்த கருப்பட்டியில வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. ஆனால் 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். கன்றாவியே வந்து இவங்க பெரும்பாலும் விற்கிற பொருள் ஒரு டீ கடைக்கு 10 ரூபா விற்கிற ஒரு டீ கடைக்கு எதுக்கு பிரான்ச்சைஸ்? கரெக்டா கட்டுப்பிட்டா. அவங்க வந்து ஒரு 3 வருஷத்துல பிசினஸ் கத்துட்டு சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ரைட் பிளாட்ஃபார்மா இருக்கு. இந்த பிசினஸ் எடுக்கக்கூடிய ஒரு 1000 பேர்ல டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 700 பேர் ஜெயிக்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? மீதி 300 பேர் தோக்குறதுக்கான காரணம் இவங்க சொன்னக்கூடிய அத்தனை காரணமா இருக்கு. இது என்ன 700 பேர் ஜெயிக்கிறாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். பிரான்ச்சைஸ் மாடலே வந்து ஒரு MLM கான்செப்ட் தான். நீங்க டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்கு சார் முதல்ல பிரான்ச்சைஸ்? இது மாதிரி 100 கடை கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு தாராளமான லாபம் வரும். லைஃப் செட்டில்டு. ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து நீங்க ஒரு பிரான்ச்சைஸ் வாங்குறீங்கன்னா அதுல 10% அவங்களுக்கு கிடைச்சா போதும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. அவர் சொல்ற டேட்டா கண்டிப்பா தப்பு.
30% தான் சக்சஸ் ஆகுறாங்க, 70% அதுல ஃபெயில் தான் ஆகுறாங்க. ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, 1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். ஐயோ இனிமே பேசும் அது நீங்க தானா சார் சார் உண்மையை மறைச்சிருவாங்க சார், அப்படியே மேலோட்டமா. இல்ல சார். சார் அது உண்மை. நான் காட்டட்டுங்களா உங்க ரீல்ஸை? சபாஷ், சரியான போட்டு. காட்டலாம், தாராளமா காட்டலாம். நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசத்துல காலி பண்ணார். 1.5 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாங்க. இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு. அப்படி பாத்தீங்க 2 சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. அது வந்து 2 சைடுலயும் பிரச்சனை இருக்கு, நட்டம் யாருக்கு? அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியுமா, இருந்தாலும் தோத்து போயிருவாருன்னு. தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவட்ட காசு வாங்கிட்டு கொடுத்தீங்க? ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. எந்த டிஷ் ரொம்ப ஈர்த்துருச்சு உங்களை? பொரிச்ச பரோட்டாவும் மதுரை எண்ணெய் சுக்காவும் பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு அந்த டைமில் போதிய வருமானம் வந்துட்டு இல்லை. இப்போ பிஸ்னஸ் ஐடியா, பட் உணவுத்துறை மேலே பெருசாக வந்து ட்ரீம் அப்படிலாம் கிடையாது. இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. சரி பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் குமார் அவசரப்பட்டியே. சார் நான் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ பக்கத்தில் இருக்க அப்படியே ஒரு சீட்டு காலியாக எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஸோ பேசிக்காக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, எனக்கு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னடா பக்கத்துல சுற்றி காலியாகிட்டு இருக்கு, நாளைக்கு எப்போ என் சீட்டு காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி யோசிக்கிறானே. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஃபுட்டில் வந்துட்டு நல்ல ஒரு பார்பிக்யூ ஸ்டைல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போட்டவங்க? சார் ஆப்போனண்ட்ல இருக்கிற எல்லாருடைய ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ரீல்ஸ்ல நீங்க கிங்கு, அதை நம்பி ஒரு ஆள் பாவம் கிங்கா இருந்தவரு ஏன் மூடினீர்கள்? மாஸ்டர்னால சார். அதாவது திருநெல்வேலியில் அந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பித்தேன் சார். புரிஞ்சதா? வந்து ஒரு மளிகை கடை இருக்கு, ஏதாவது ஜாமா இல்லை அப்படின்னா அங்கே வாங்கிக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நல்லா தானே சொல்லியிருக்கான். ஆனால் வந்துட்டு அடுத்த நாள் பில்லு வருது 1200 ரூபாய்க்குன்னு. எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு நாள் ஒன்று நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேனே அப்படின்னு கேட்டால், இது நீங்கள் வாங்கினது இல்லைப்பா, அவங்க மாஸ்டர் அவர் வீட்டுக்கு வாங்கினது அப்படின்றாங்க. புரோட்டா மாஸ்டர் இருப்பாரு, கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமா இருப்பாரு. கடை ஓடுது, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணும்னு வைங்களேன், சிரிக்கவே மாட்டாரு. கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட. 10 லட்ச ரூபா நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தியா? நான் ஆழமா யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியல. இந்த நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணேன் சார். என்னோட ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் வந்துட்டு 2.5 லட்ச ரூபா சார். வா, என்னால நம்ப முடியலடா. 60 சீட்டர் கெப்பாசிட்டி சார். பணமும் ரொம்ப இழந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கையில் இருந்தது எல்லாமே போட்டாச்சு. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்ம இதை பண்ணணுமா, மீண்டு வரவே முடியாது, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ரொம்ப கஷ்டம். நான் மைனஸில் போய் தான் வெளியில் வந்தேன். எல்லாரையும் சேர்த்து முன்னாடி நின்று செய்ய கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. இங்க கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. ஒரே நைட்டில் முடிவு பண்ணது தான் சார். அடுத்த நாள் கடையை திறக்கல சார். எவ்வளவு மொத்த நஷ்டம்? சார் 45 லட்ச ரூபா. 45 லட்சம். அந்த ஒரு நீஷா அங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி நான் பண்ணேன். நான் என்ன கடை அது? பிரியாணி கடை, டேக் அவே ஷாப். கடை எங்க வச்சிருந்தீங்க? மால்டால. மால்டானா இட்டாலியா? இட்டாலி கீழே. அரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போம். எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் கிளாஸ். எனக்கு 1.5 லட்ச ரூபா தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க ரீல்ஸ்ல. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க வித் ஜிஎஸ்டியோட. ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு இழுத்து விட்டாங்க. எல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் நிறைய. அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாயில் சூப்பராக வச்சிருக்கலாம். எல்லாரும் கெஸ்ட் வருவாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசி லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணும்போது கரண்ட் பட்டுன்னு வெடிச்சு போயிடும். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும். சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் திட்டுவாங்க, என்ன எழுந்து போயிடுவாங்க, பே பண்ண மாட்டாங்க, திட்டிட்டு போயிடுவாங்க. ஸ்டாஃப்லாம் சம்பளம் கொடுக்கலன்னா என்ன அடிக்கவே வந்துட்டான் சார். எவ்வளவு லாஸ் பிசினஸ்ல? 25 lakhs. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.